Hi friends, welcome back to Bhavani Diaries. நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறது வந்துட்டு டிராவல் கைட் வீடியோ. ஸோ வந்துட்டு டிராவல் வந்துட்டு எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்கும். ஸோ அந்த டிராவல் வந்துட்டு எப்படி நம்ம வந்து ரொம்ப ஈஸியா அதே சமயத்துல வந்து ரொம்ப அஃபோர்டபுளா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோல வந்துட்டு கம்ப்ளீட்டா உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது வந்துட்டு மால்தீவ்ஸ் எப்படி போகணும்னு சொல்லிட்டு டிராவல் கைட் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இது மால்தீவ்ஸ்க்கு மட்டும் கிடையாது, நீங்க எந்த ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போறதா இருந்தாலுமே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்துட்டு எப்படி நம்ம அஃபோர்டபுளா வந்துட்டு ரொம்ப கம்மியான பிரைஸ்ல எப்படி நம்ம மால்தீவ்ஸ் மாதிரி வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் வந்துட்டு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் உங்க கூட வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இது கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லாகவும் அதே சமயத்தில் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா, நீங்க எந்த ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் வந்துட்டு இப்போ பர்டிகுலர்லி இந்த டைம்ல கொரோனா டைம்ல நீங்க போகணும், உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் போயிட்டு உங்க டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவுட் ஆஃப் இந்தியா நீங்க போறதா இருந்தா நீங்க செலக்ட் பண்ற எல்லா கண்ட்ரீஸுமே வந்துட்டு விசா ஆன் அரைவல் இருக்கிற மாதிரியான இடங்கள்ல மட்டும் செலக்ட் பண்ணி போங்க. ஏன் அப்படின்னா விசா வந்துட்டு கோவிட் சிச்சுவேஷனால நிறைய விசாஸ் வந்துட்டு கொடுக்கறது இல்லை, கேன்சல் பண்ணி வச்சிருக்காங்க. இதுவே நீங்க விசா ஆன் அரைவல் அப்படின்ற கண்ட்ரீஸ்க்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது, நீங்க ஹாப்பியா போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் பாத்தீங்கன்னா மால்தீவ்ஸ். ஸோ மால்தீவ்ஸ் வந்து விசா ஆன் அரைவல். ஸோ நீங்க வந்து இங்க இருந்து வந்து விசாலாம் எடுத்துட்டு போகணும்னு கிடையாது, நீங்க ஏர்போர்ட் போனதுக்கு அப்புறம் அவங்க அரைவல்ல வந்துட்டு உங்களுக்கு விசா கொடுப்பாங்க. ஸோ நீங்க இந்த மாதிரி செலக்ட் பண்ணி போறதா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ரொம்பவே நல்லது. அப்புறமா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நம்ம வெளிநாட்டு இந்தியாவை விட்டு வெளிநாட்டுக்கு வந்துட்டு சுத்தி பார்க்கறதுக்கு போனோம் அப்படின்னா சில பேர் வந்துட்டு ஆல்ரெடி அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து அங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க, அதனால சில பேர் போவாங்க. அதே மாதிரி சில பேர் வந்துட்டு ஏஜென்சிஸ் மூலமா வந்துட்டு நிறைய டிராவல் ஏஜென்சிஸ் இருக்கு, அவங்க மூலமா வந்துட்டு அவங்க புக் பண்ணி அப்படியும் போவாங்க. சில பேர் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் போகணும்னு ஆசை இருக்கும், அதே மாதிரி அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயமும் இருக்கும். அப்படிப்பட்ட சில செட் ஆஃப் பீப்புள்ஸுமே இருப்பாங்க. ஸோ இது எல்லா செட் ஆஃப் பீப்புள்ஸுமே இது இந்த நான் சொல்ல போற இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். என்ன அப்படின்னா வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு எப்படி போகணும், அதே சமயத்துல என்னென்னலாம் வந்துட்டு நம்ம செய்யணும், என்னென்னலாம் வந்துட்டு நம்ம முன்னாடியே வந்துட்டு புக் பண்ணணும், அதே சமயத்துல எல்லாத்துக்குமே எவ்வளோ காஸ்ட் ஆகும். ஸோ இதை பத்தி எல்லா டீட்டெயில்ஸுமே தான் நான் கிளியரா சொல்ல போறேன். ஸோ வந்து நான் வந்துட்டு போன மால்தீவ்ஸ் ட்ரிப்பை பற்றி தான் நான் உங்க கூட பேச போகிறேன். நீங்கள் ஒரு ஆள் வந்து நியூலி மேரிட் கப்பலாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹனிமூன் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி உங்கள் மேரேஜ் எப்போ நடக்கும், எப்போ நீங்கள் வந்து ஹனிமூன் போகணும்னு பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் முன்னாடியே வந்துட்டு புக் பண்ணுங்க. ஸோ எப்போவுமே வந்து ப்ரீ புக்கிங் பண்ணுறது வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப நல்லது. ஏன் சொல்கிறேன்னா லாஸ்ட் மினிட்ல நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே டபுள் சார்ஜஸ் இருக்கும். நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் போகிறீங்க, இந்த வீக் புக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ஃப்ளைட்ல இருந்து ஹோட்டல்ல இருந்து எல்லா காஸ்ட்டுமே உங்களுக்கு டபுளாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி உங்க டிராவல் டேட் தெரியுது அப்படின்னா நீங்க ப்ரியாராகவே புக் பண்ணிக்கோங்க. ப்ரீ புக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும், டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும், அதே சமயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் திங்க் பண்றதுக்கு. அப்புறம் உங்களுக்கு காஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளா தான் இருக்கும். ஸோ வந்துட்டு நான் மால்தீவ்ஸ் போறதுக்கு வந்துட்டு சென்னையிலேருந்து நான் சொல்றேன், நீங்க வந்து கோயம்புத்தூர், திருப்பூர் எங்க இருந்து போறதா இருந்தாலுமே வந்துட்டு உங்க ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு நான் சொல்ற அந்த சேம் இது வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து சென்னையிலேருந்து எப்படி டிராவல் பண்றேன் அப்படின்றது சொல்றேன். நாங்க வந்துட்டு சென்னை, நானும் என் ஹஸ்பண்ட் வந்து மால்தீவ்ஸ் டிராவல் பண்ணோம். ஸோ எங்க 2 பேருக்கும் எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்ல போறேன். ஒரு கப்பலில் நீங்க போகும்போது எவ்வளோ சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் சென்னையில இருந்து வந்துட்டு மாலே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நாங்கள் போகணும். ஸோ அதுக்கு நாங்கள் ஃப்ளைட் வந்துட்டு புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதோடைய காஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து மாலேக்கு போகணும் அப்படின்னா வந்துட்டு 2 பேருக்கும் சேர்த்து எங்களுக்கு அப் அண்ட் டவுன், ஸோ போகிறதுக்கு அதுக்கப்புறம் வரதுக்கு வந்து எங்களுக்கு 32,590 ஆச்சு. ஸோ 32,590 வந்து நாங்கள் ஆல்ரெடி ஒரு 4 மாதம் முன்னாடி புக் பண்ணி வச்ச டிக்கெட்ஸ். இது எல்லாமே எங்கள் கல்யாணத்துக்கு 4 மாதம் முன்னாடியே நாங்கள் புக் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ நாங்கள் போனது வந்து 2016 டைமில். நீங்கள் நான் சொல்கிற எல்லா ப்ரைஸுமே இன்ட்டு 20% வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே கண்டிப்பாக ஆகாது, இன்ட்டு 20% தான் ஆகும். அப்புறமா வந்துட்டு நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது வந்துட்டு நீங்க எப்பவுமே வந்துட்டு ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா நீங்க போற இடத்துலயே வந்துட்டு அதுக்கு கிட்டையா ஒரு இடம் பார்த்து அங்க வந்து நீங்க அந்த அன்னைக்கு ஸ்டே பண்றது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு நம்ம சுத்தி பார்க்கறதுக்கு வந்துட்டு டயர்டா இல்லாம இருக்கும். அது வந்து என்னுடைய பர்சனல் சஜஷன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நாங்க மால்தீவ்ஸ் போனதுக்கு அப்புறமா வந்துட்டு மாலே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து ஃபுல்முலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போயிட்டு ஹோட்டல்ல வந்துட்டு ஸ்டே பண்ணோம். ஸோ அந்த இடத்துல பாத்தீங்க
பாத்தீங்க அப்படின்னா ஹோட்டலோடைய காஸ்ட் வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு 2 பேருக்கு வந்துட்டு 2399 ஆச்சு. அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்துட்டு அங்கேயே இருந்து அதுக்கு பக்கத்துல இருக்கிற சில பீச்சஸ் அதே மாதிரி சில இடங்கள் எல்லாமே சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நாங்க அந்த இடத்துல இருந்து ஒரு ஐலாண்ட் போலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். ஸோ அந்த ஐலாண்ட் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா மஃபுஷி ஐலாண்ட். ஸோ நீங்கள் உல்மோலையில இருந்து மஃபுஷி ஐலாண்ட் போனோம் அப்படின்னா ஸ்பீட் போட் இருக்கும். இதே நீங்கள் மஃபுஷி ஐலாண்டில் ஹோட்டல்ஸ் புக் பண்ணுவீங்க இல்லையா, அந்த ஹோட்டல்ஸில் இருக்கிறவங்ககிட்டயே வந்துட்டு நீங்கள் ஸ்பீட் போட் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கிட்டீங்கன்னா அவங்களே கூட வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக கூட வந்துட்டு அந்த ஸ்பீட் போட் அரேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கூட உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் ஆகும். 1500 பர் ஹெட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு செலவாகும் அந்த ஸ்பீட் போட்டுக்கு. இதுவே வந்துட்டு இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ப்ரைவேட்டாக கூட போகலாம். நம்ம வந்துட்டு மஃபுஷி ஐலாண்டுக்கு போனோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்பீட் போட் வந்து ப்ரைவேட்டாக நீங்கள் அன்னைக்கே கூட போய் விசாரிச்சு அப்போ போல உங்களுக்கு ஸ்பீட் போட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்துட்டு அவங்க இவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு கிளியராக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கிளியராக வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ராவல் பண்ணுங்க. அப்படி வந்துட்டு நீங்கள் உல்மலையிலேருந்து மஃபுஷி ஐலாண்டோ வேறு எந்த ஒரு ஐலாண்ட் போகிறதா இருந்தாலுமே கண்டிப்பாக ஒரு ஐலாண்ட்லுமே வந்துட்டு 2 days டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஐலாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பண்ணுறதுக்கு வந்துட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸ்கூபா டைவிங்ல இருந்து நிறைய நம்ம வந்துட்டு ஒரு தனி போட் எடுத்துட்டு அந்த செயில் எடுத்துட்டு நம்ம போகலாம். ஸோ நிறைய இருக்கும். அப்படி வந்துட்டு நாங்கள் மஃபுஷி ஐலாண்டில் போயிட்டு 2 days ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ மஃபுஷி ஐலாண்டில் வந்துட்டு எங்களுக்கு 2 daysக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா 6915. ஸோ 2 days அங்கே இருந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு ஆக்டிவிட்டீஸ் ஃபுல்லாக வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் ஃபுல்லுமே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஸோ வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு செப்பரேட்டான காஸ்ட் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டில் லைட் டின்னர் அந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஐலாண்ட்ஸை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். அப்புறம் நாங்கள் வந்து அங்கேருந்து சாண்ட் பீச்சுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த இடத்துக்கு போயிருந்தோம். ஸோ சாண்ட் பீச் வந்து உண்மையிலேயே ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு பீச், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ மஃபுஷி ஐலாண்ட்ல இருந்து நீங்கள் திருப்பியும் வந்துட்டு இந்த மாதிரி செயிலோ திருப்பி போட்டோ ஸ்பீட் போட்டோ இல்லாட்டி வந்துட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் போட்ஸ் வச்சிருப்பாங்க. ஏதோ ஒன்று போட் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா நிறைய ஐலாண்ட்ஸ் அங்கே இருக்கிற குட்டி ஐலாண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு விசிட் பண்ணலாம். இன்னொரு நாள் கம்ப்ளீட்டாக வந்துட்டு நீங்கள் ஈவெண்ட்ஸ்க்கு வந்துட்டு டைம் ஒதுக்கலாம். அங்கே வந்து நிறைய டான்ஸ் ஷோஸ் நடக்கும். அதே மாதிரி வந்து மியூசிக் ஷோஸ் நடக்கும். ஸோ அப்புறம் ஷாப்பிங்கும் இருக்கும் ஆப்வியஸாக. ஸோ நிறைய வந்துட்டு ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். ஸோ 2 நாள் கண்டிப்பாக ஒரு ஐலாண்டுமே வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படும். ஸோ நாங்கள் மஃபுஷி ஐலாண்டில் ஸ்டே பண்ணிட்டு அங்கேருந்து வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாள் ஃபுல்லாக வந்துட்டு ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி அங்கேருந்து நிறைய இடத்துக்கு வந்துட்டு சுற்றி பார்க்க போனோம். ஸோ அங்கேருந்து ஒரு போட் எடுத்துட்டு நிறைய குட்டி ஐலாண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஐலாண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் போனோம். ஸோ நான் இப்போ சொல்கிற எல்லா காஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா அஃபோர்ட் பண்ணி போகிற காஸ்ட் மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து போயிட்டு ரொம்ப வந்துட்டு நல்ல லக்ஸூரியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தாஜ் ஹோட்டல்ஸ்லாம் நிறையவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போகலாம். நான் சொல்கிறது ஒரு நார்மல் பர்சன் வந்துட்டு போகணும்னு ஆசைப்படுற பர்சனுக்கு எப்படி போகணும் அப்படின்ற ஐடியாஸ் மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம் 2 நாள். அதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு எப்படியும் சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு மாலை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு தானே வரணும். ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா திருப்பியும் வந்துட்டு மஃபுஷி ஐலாண்டில் 2 நாள் ஸ்டே பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு 4th day வந்துட்டு 3rd day நைட்டு வந்துட்டு திருப்பி உல்மலைக்கே வந்துட்டு நாங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ திருப்பி 2 days வந்துட்டு நாங்கள் உல்மலையில தான் ஸ்டே பண்ணோம். ஏன்னா வந்துட்டு நம்ம மஃபுஷி ஐலாண்ட்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நைட் வந்து கண்டிப்பாக டயர்டாக இருக்கும். ஸோ வந்து நாங்கள் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அன்றைக்கி நைட்டே வந்துட்டோம். ஸோ அடுத்த நாள் வந்துட்டு சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ உல்மலையில் எங்களுக்கு அடுத்த 2 நாளுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா 6325. 6325 2 பேருக்குமே ஆச்சு. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எல்லா இடத்துலையுமே ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க நம்ம ஹோட்டல்ஸ் புக் பண்ணோம் அப்படின்னா. அப்புறம் நம்மளுடைய ஃபுட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப்டர்நூன் அதுக்கப்புறம் நைட் இந்த 2த்துக்குமே தான் ஃபுட் காஸ்ட் ஆகும். ப்ளஸ் வந்துட்டு நான் இன்னொன்று என்ன ஆகும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் வாங்குறீங்க ஃபேமிலிக்காக ஏதாச்சும் கிஃப்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா அது எல்லாமே செப்பரேட்டான காஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு உல்முலையில் வந்து ஸ்டே பண்ணதுக்கப்புறமா மாலி சிட்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அங்கே இருக்கிறது வந்துட்டு என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லா இதுவுமே நான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ ஒரு நாள் ஃபுல்லுமே வந்துட்டு நாங்கள் மாலி சிட்டியில் போயிட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பியும் ரிட்டர்ன் வந்தோம். ஏன் அப்படின்னா வந்து உல்முலையில் ஆல்ரெடி வந்துட்டு நாங்கள் நிறைய பீச்சஸ் அது சுற்றி இருக்கிற இடம்லாம் ஃபர்ஸ்ட் டே வரும்போதே பார்த்தாச்சு. அதனால கடைசியாக வந்துட்டு அந்த 4th day அன்னைக்கு வந்துட்டு முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து மாலே சிட்டி. ஸோ மாலே சிட்டி ஃபுல்லுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு நாங்கள் 5th day வந்து திருப்பியும் சென்னைக்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஸோ வந்து உங்களுக்கு மால்தீவ்ஸ் வந்து சென்னையிலேருந்து மால்தீவ்ஸ் போனோன்னா உங்களுக்கு 2.5 hours to 3 hours ட்ராவல் தான் ஆகும். ஸோ டைமுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு. பக்கத்தில் இருக்க டெஸ்டினேஷனே தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருமே மால்தீவ்ஸ் கண்டிப்பாக விசிட் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே இருக்க பீச்சஸ் கலர்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப அஃபோர்டபுளாக தான் ஆகும். உங்களுக்கு வந்துட்டு 1 lakhக்குள்ளேயே வந்துட்டு நீங்கள் போயிட்டு வரலாம். மற்றபடி நீங்கள் எக்ஸ்ட்ரா செலவுகள் எல்லாமே நான் இப்போ வந்து மேஜராக உங்களுக்கு ஆகிற
எல்லா காஸ்ட்டுமே சொல்லிட்டேன். அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பண்ணுற செலவுகள் எல்லாமே இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே உங்கள் ஓன் இதுதான், இன்ட்ரெஸ்ட் தான். சில பேர் செலவு நிறைய பண்ணுவீங்க, சில பேர் பண்ண மாட்டீங்க. ஸோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ஆக போகுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபேரி போட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதோடைய காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு $3 ஆகும் பர் ஹெட்டுக்கு. ஸோ ஸ்பீட் போட் இருக்குது, ஃபெரி போட் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஸ்பீட் போட்டில் போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு ஹுல்முலையிலேருந்து மாஃபுஷிக்கு போனோன்னா 45 மினிட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ட்ராவல் டைம் ஆகும். இதுவே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஓனாக போகிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களால் வந்துட்டு நீங்கள் நினச்ச இடத்துக்கு போக முடியும். உங்களுக்கு டைமும் நிறைய இருக்கும். நீங்கள் ஒரு ஆள் கப்பலாக போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய டைம் இருக்கும் நீங்கள் டுகெதராக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுவே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக போகிறீங்க அப்படின்னா கூட வந்துட்டு நீங்கள் பிடிச்ச இடத்துக்கு நீங்கள் போகலாம். பிடிச்ச இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் போயிட்டு நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதே நீங்கள் ஏஜென்சி மூலமாக போனீங்கன்னா ரொம்ப வந்து ஹரிபரியாக இருக்கும். ரொம்ப எல்லாமே வந்து டக்குன்னு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அதுக்கான காஸ்ட்டை விட வந்துட்டு நீங்கள் ஓனாக பிளான் பண்ணி ப்ரீ பிளான் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆகிற காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான காஸ்ட்டு தான் ஆகும். ஸோ ஃபுட் எல்லாமே கூட வந்துட்டு என்னுடைய மேஜர் சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு மால்தீவ்ஸ் அப்புறம் வந்துட்டு தாய்லாந்து இந்த மாதிரிலாம் போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அங்கே இருக்கிற ஃபுட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஏன்னா போகிறதே வந்துட்டு 4 days அப்படின்றதுனால கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். மற்றபடி வந்துட்டு நீங்கள் வேறு கண்ட்ரிஸ் போகிறீங்க, யூரோப் ட்ரிப்லாம் போகிறீங்கன்னா அதுக்கு வந்து செப்பரேட்டான பிளான்ஸ் இருக்குது. அதுவுமே வந்துட்டு நான் அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ட்ராவல் சீரீஸ் மாதிரி வந்துட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மால்தீவ்ஸ்க்கு போகிறதே வந்துட்டு நீங்கள் போகிற எல்லா ஒரு டெஸ்டினேஷனுக்குமே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி ட்ரிப்பு வந்து நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்ட்டு தான் வந்துட்டு நான் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சேன். அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பேசிக் செலவுகள் சொல்கிறேன் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்காக உங்களுக்கு ஆக போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுட்டோட காஸ்ட்டு, ஆஃப்டர்நூன் அண்ட் நைட் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் கிஃப்ட்ஸ் வாங்குற காஸ்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் குட்டி குட்டி விஷயங்கள் அங்கே பண்ணணும்னு நினைப்பீங்க இல்லையா, ஸ்கூபா டைவிங் இது எல்லாமே. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு ஆகிற காஸ்ட்டு மட்டும்தான். மற்றபடி இருக்கிற எல்லா காஸ்ட்டுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டே பண்ண ஹோட்டல்ஸ் வந்துட்டு அதோடைய பேர், அதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ ப்ரைஸஸ்லாம் ஆச்சு, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக கொடுக்குறேன். நீங்கள் அப்படி போகணும் அப்படின்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்துட்டு நீங்கள் விசா ஆன் அரைவல் இல்லையா, ஸோ விசாக்கு வந்துட்டு அங்கே போயிட்டு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாமே இங்கேருந்து புக் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே இந்தியன் ருபீஸில் தான் இருக்கும். நீங்கள் அங்கே போனதுக்கப்புறமா அங்கே இருக்கிற செலவுகள் எல்லாமே வந்துட்டு மணி எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு உங்கள் மணியை கொடுத்து நீங்கள் வந்துட்டு மால்தீவியன் ருபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு அதை நீங்கள் செலவு பண்ணலாம். இந்த புக்கிங், அதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட் டிக்கெட்ஸ், அதுக்கப்புறம் எல்லாம் மேக்ஸிமம் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் போகிற அந்த ஸ்பீட் போட் புக்கிங் எல்லாமே வந்துட்டு நம்ம இந்தியாவில் இருக்கும் போதே பண்ணி முடிச்சிருங்க. அப்போ உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் செலவு பண்ணுற காசுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டுக்கு, ஆக்டிவிட்டீஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். அதனால வந்து எல்லாமே ப்ரீ புக் பண்ணிட்டு போகிறது வந்துட்டு நல்லது. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற லோக்கல் டிரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மால்தீவ்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய தமிழ் பேசுகிறவங்க இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் கூட வந்துட்டு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அங்கே இருக்க லோக்கல் டிரான்ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு என்னென்ன பஸ் வந்துட்டு எங்கெங்கே போகும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஏர்போர்ட்லேயே வந்துட்டு இருப்பாங்க அதுக்குன்ட்டு ஆளுங்க, அவங்ககிட்டையும் கூட கிளியராக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் புக் பண்ணுற ஹோட்டலுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி ப்ரியாராகவே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாங்கள் வந்துட்டு 5 days மால்தீவ்ஸ்க்கு போனதுக்கு வந்துட்டு எங்களுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 lakh விட குறைவான காஸ்ட்டு தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு பிடிச்சிருக்கோன்ட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் பானு டைரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் பானு டைரிஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.